ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சப்வே சஃபரில் ஒரு இந்த பஸ் சத்தம் வேறு யாராருக்கெல்லாம் இன்றைக்கி மழை பெஞ்சுதோ அவங்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி வாங்க கேம்குள்ளே போகலாம். சப்வே சஃபரை பற்றி உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கதை இதில் மெயின் ஹீரோ எவனுன்னு தெரியுமா? காட்டுறேன். இவன் தான் மெயின் ஹீரோ. ஆனால் இப்போ நான் வச்சுருக்கிறது இது. ஓகே, நான் இவனை வச்சு தான் விளையாட போகிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் எப்படி விளையாடுறதுன்னு. எதை எழுத்து விட்டேன் கைஸ். ஓகே, ஓடுறா 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 எப்படியோ என்னென்னமோ செஞ்சு வந்துட்டு. சரி வாங்க, நிறைய மிஷின்லாம் இருக்கும். அந்த மிஷின் இதில் வர மாட்டேங்குது. நான் லேப்டாப்பில் வச்சுருக்கேன் காய்ஸ். அது எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறது மட்டும் தெரில. யாருக்கெல்லாம் இது லேப்டாப்பில் கம்ப்யூட்டர் மானிட்டரில் ரெக்கார்டிங் பண்ணுறது எப்படின்னு தெரியுமோ அவங்கெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க எப்படி ரெக்கார்டிங் பண்ணுறதுன்னு. நான் ஒரு 10 வயசு பையன், எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் பிகினர், எனக்கு தெரியாது எப்படின்னு. உண்மையிலேயே காய்ஸ் தெரியாது. அப்போது ட்ரெயின் நான் ஃபஸ்ட்டு ஹாலோவின் அப்டேட் அப்போ இப்போ ட்ரெயினில் வேறு மாதிரி சுத்தம் சேர்த்தேன். ஓகே, திரும்பி பரவாயில்ல வந்துக்கலாம். பார்த்தீங்களா மேலே காசு ஏறுதா? பக்கத்துலலாம் போகிறாங்க. கிஃப்ட் பாக்ஸு, இது பேர் மிஸ்ட்ரி பாக்ஸுன்னு சொல்லுவாங்க. நான் அப்போயே சொல்லியிருப்பேன். இதை வச்சு கூட இதான் ஜம்பிங், அதாவது ஜம்பிங் மிஷின்னு சொல்லலாம். பிரின்சஸ் ரன் இருக்கும். இதை மெயின் பண்ணி தான் பிரின்சஸ் ரன். சூப்பராக இருக்கே. ஓகே, இப்போ வரைக்கும் நல்லா தான். டனல் ட்ரெயின் வரப்போது. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஒரு டான்ஸ் போடுவோம். இதுதான் ஸ்கேட்டிங் போர்டு. எப்படா ரயில்வே ஸ்டேஷனில் செத்தோம். அது உங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இது மேலே ஏறுவோமா? ஸ்டைலா போவண்டா. சூப்பரப்பு. இது மாதிரி தான் ஏறுவானோ கத்தம் பெத்துக்கியோ கசிக்கி. ஐயோ குண்டை வருவானே. ஐயோ இந்த நாய் வேறு வெறி கொண்டு துரத்துதே. ஓகே, இந்த குண்டை தான் ஜாக்கோட அப்பான்னு சொன்னால் நம்புவீங்களா? நானே நம்பலை. அதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இல்லைண்ணா நான் செத்துருவேன் நீங்கள் லைக் போடலாம். ஐயோ யார் கைஸ் லைக் போடாமல் இருந்தது? கைஸ் போங்க கைஸ், லைக் போடாமல் அதான் இடிச்சுக்கிட்டேன். உங்களால் ட்ரெயின் முட்டிட்டு. ஹாவர் போர்டு இது யாராருக்கும் தெரியும். நான் இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட காட்டுறேன். டூல்ஸு இதெல்லாம் வாங்க வேண்டியது. இதான் ஹாவர் போர்டு, இதான் ஸ்கேட்டிங் போர்டுன்னு சொன்னேன். கிஃப்ட் பாக்ஸ் நம்மக்கிட்ட இருந்துச்சுல, இது ஸ்கோர் பூஸ்டர். இதை வச்சுட்டு நம்மளோட ஸ்கோரை அதிகமாகிக்கலாம். ஹெட்டு ஸ்டார் அது என்னன்னு எனக்கே இப்போ தெரியல. ஜெட்டு பேக் சூப்பராக இருக்கும். நான் இந்த ரவுண்டில் காட்டல. இதான் ஜம்பிங் ஷூ. எல்லாத்தையும் உங்களுக்கு இது பண்ணி காட்டிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு என்னென்ன வருதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் உங்களுக்கு உபயோகித்து காட்டுறேன், யூஸ் பண்ணி. யாஹூ சூப்பராக தான் போகிறான். கிஃப்ட் பாக்ஸு இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா இதில் அது வரல. இதான் கைஸ். இது பேர் ஏதோ சொல்லி போட்டுருந்துச்சு, எனக்கு என்ன போட்டுருந்துச்சு தெரியல. நம்ம ஸ்டாரு அதான் வாங்கிட்டோம். அடுத்து வேறு என்ன வாங்குறது? இதை விட நான் லேப்டாப்பில் சூப்பராக விளையாடுவேன் கைஸ். ஃபோனை விட சொல்லப்போனால். ஐயோ இடிச்சிட்டோம். ஜெட்டு பேக் விட்டுட்டோம் கைஸ். இந்த தடவையும் பரவாயில்ல, அடுத்த தடவை வருவேன். வாங்க விளாட்லாம். ஓகே, இந்த தடவை நம்ம ஜெட்டு பேக்கை வாங்காமல் விடக்கூடாது. ஜெட்டு பேக் மட்டும் இல்லை, எல்லாத்தையும் வாங்கிட வேண்டியதான். தொண்டை வர கட்டிக்கிச்சு. இதுலேயும் ஜெட்டு பேக்கு இதை வருங்களா. இந்த ஜெட்டு பேக்கை வாங்கினா காயின்ஸ்லாம் மேலே வரும். நம்ம அப்படியே நவுத்திக்கிட்டே இருந்துக்க வேண்டியதான். இது ஒரு கீபோர்டு கேம் தான் கம்ப்யூட்டரில். சில ஆடுக்கெலாம் தேவைப்படாது. சூப்பர்.
சூப்பர். 2 வாங்கிட்டோம். சில மிஷின் இருக்கணும், அந்த மிஷின்லாம் இதுலேயே பார்த்துட்டேன். அது என்ன 2 இது வாங்குறது, 2 gift பாக்ஸ் வாங்கணுமா கைஸ்? ஐயோ 2 ஜெட்டு பேக் வாங்குறது, இந்த ஜெட்டு பேக்கை வச்சு இப்போ 50 காயின் வாங்குறது, அது மாதிரிலாம் மிஷின் கொடுப்பாங்க. இதெல்லாம் ஏன்னா இதில் மிஷின் கிட்டே போனாலே ஒரு மாதிரி ஆகி மங்களாகிடுது கைஸ். நெட்ஒர்க் ஐயோ குண்டா இல்லை குண்டா, நான் வந்தா கிடச்சேன் காசு துட்டி 1000 ரூபா. 1000 ரூபா நட்சத்தில் கிடச்சா எப்படி இருக்கும்? சரி இப்போ வரைக்கும் இதோ இங்கே செட்டிங்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதில் நம்ம பேரை வச்சுக்கலாம். என் பேர் சாய். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். சாய் கேமர் என் சேனல் நேம். சூப்பராக இருக்கா இல்லை டக்கராக இருக்கும்? வச்சுட்டேன். சாய் கேமர். ஓகே ஓகே. இப்போ நான் சவுண்டு இந்த குண்டாத்தை துரத்திக்கிட்டே இருக்கான். சூப்பர் ஸ்பீடில் போகலாம். என்னை விட என் அண்ணன் ஃபோனில் சூப்பராக விளாடுவாங்க. லேப்டாப்பில் எப்படி விளாடுவாங்கன்னு தெரியாது. ஓடா இடிச்சுக்கிட்டு செத்துட்டேன்டா. நான் ஏதாச்சும் வாங்கணுமே. ஸ்கோர் பூஸ்டர் 3000 ரூபாவா? ஏய் அட பாவிகளா. ஓகே வாங்கிப்போம். இது வாங்கிட்டேன். ஃபெல் அட பாவிகளா ஆடு போட்டானும். நாம்பலாம் என் கைஸ் புக் பண்ணுவோம் அதெல்லாம். ஓகே ஓகே நல்லா தான் போயிட்டுருக்கு. சூப்பர் அப்பு. யாரா நாங்கள் கத்துறது? ஐயோயோ என்னடா இதை வாங்கினேனே, எப்படி யூஸ் பண்ணுறது? இன்ஸ்கிரைஸ் த டியூரேஷன் ஆஃப் த ஸ்பேரிக் அண்ட் ஜெட் பேக் பவர்ஃபுல். அவன் என்ன சொல்கிறான் எனக்கு ஒன்றுமே புரியல. ஸ்கேட்டிங் போட தவிர ஒன்றுமே வர மாட்டேங்குது. எப்படி ஸ்டைலாக வச்சு தான் விழுவுது. இது நான் ஐயோ வாங்கிட்டு ஜெட்டு பேக்குன்னு நினச்சி முன்னாடி போயிட்டாங்க. சரி கைஸ் யூஸ் பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். எனக்கு இதில் பிடிக்காதது அந்த ஜம்பிங் ஷூ தான். அதுதான் இல்லை எதுலையாச்சும் மாட்டி விட்டுரும். யாஹூ இது கரெக்டான நேரம். ஜம்பிங் ஷூ இருக்குது கைஸ். ஜம்ப்னா உங்களால் ஜம்பிங் ஷூனா ரொம்ப தூரம் உங்களால் ஜம்ப் பண்ண முடியும். ஜம்பிங் ஷூ போன பிறகு பாருங்கள் கொஞ்சம் தூரம் தான் உங்களால் ஜம்பிங் ஷூ. இதில் ஒரு காயினை மட்டும் விட்டுறணும் கைஸ், இல்லைனா இடிச்சிக்க வேண்டியதுதான். பாருங்கள் இடிச்சுப்போம். ஒரு காயினை விட்டுறணும், அப்போ தான் நம்மளால் தப்பிக்க முடியும். யாரோ கத்திக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கு. மேக்னெட் யாராக இருக்கலாம்? காயின் மேக்னெட் தெரியும். அது நான் ஒரு ஷார்ட்டில் போட்டிருப்பேன். ஷார்ட்டில் எல்லாமே போட்டிருக்கேன் கைஸ். இந்த கேமை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கின்றது ஷார்ட்டிலே. மேக்னெட் வாங்கிட்டோன்னா இந்த கட்டத்தில் நம்ம எல்லா காயினையும் வாங்கலாம். தேவையில்லை அட பாவி. நம்மளோட ஸ்கோரை எவ்வளோ நம்ம ஸ்கோர்னு பார்ப்போம். 14,144. ஓகே 10th பிளேஸா? அட குப்பானே. 14,144. ஓகே இப்போ நம்ம அதை விட அதிகமாக வாங்கிட வந்தது தான். ஹை ஸ்கோரை விட நம்மளோட ஹை ஸ்கோரை விட 14 ஜெட்டு பேகு கிடச்சிடுச்சு இந்த இடத்துலையா. 14 தாண்டணும். 15 வரணும்.
15 சூப்பராக இருக்கும் கைஸ். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம்னா இதான், ரோப்ளாக்ஸை விட. யாராருக்கெல்லாம் அந்த கேம் பிடிச்சிருக்கோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராருக்கெல்லாம் ரோப்ளாக்ஸ் பிடிச்சிருக்கோ அவங்க ஒரு ரெட் ஹார்ட்டை இதில் தெரிக்க விட்ருங்க கமெண்ட்டில். செத்தேன். எவனுக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களும் லைக் பண்ணிருக்கேன். எனக்கு லைக் வேணும். ஆடு பார்த்து வாங்கிக்கலாமா? வேணாம். இது எப்படா யூஸ் பண்ணுறது? ஐயோ மொத்த காசும் போச்சு காய்ஸ். 3000 காசு போச்சு நண்பா. இருக்கிற மொத்த காசும் என்கிட்ட இது போச்சு நண்பா. நான் தெரியாதனமாக அழுத்தி விட்டுட்டேன் நண்பா. ஃப்ரீயாக கிடையாதுலே, ஓசிலே நான் இருந்திருக்கலாம். காசு போட்டு வாங்கி இது எப்படி யூஸ் பண்ணுறது வேற தெரியல. 10 14 யார் டிமாண்டி காலனி 2 பார்த்தா? யார் பார்த்துருக்கீங்களோ டிமாண்டி காலனின்னு போட்டுருங்க. செம்ம கொடூரமாக இருந்துச்சு. ஸ்டைலாக போவோமா? ஐயோ ஸ்டைலு தான் முக்கியம், வாழ்க்கை தான் முக்கியம், ஸ்டைலு வேணாம். ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கோம். வாங்கிட்டேன். சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். கொடுத்து வைக்கிற இந்த அம்மா காசு உண்மையிலேயே கிடச்சா டக்கராக இருக்கும். யாராருக்கெல்லாம் இந்த எல்லா காசும் உண்மையிலேயே கிடைக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ உங்களுக்கு இந்த காசுலாம் உண்மையிலேயே கிடைக்கும். நான் சொல்கிறேன், ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான். அப்படின்னு ஒரு சவுண்டு வருது கைஸ், கேட்குதா? அதான் சபே சஃபரி கேமோட சவுண்டு. சூப்பராக விளையாடுறோம். ஐயோ தெரியாமல் இந்த கிஃப்ட் பாக்ஸ் வேறு விட்டுட்டேன் கைஸ். ரீமைண்ட் பண்ணி பாருங்களேன், இது கிஃப்ட் பாக்ஸ் இருக்கும் ஆனால் விட்டுட்டேன். கிஃப்ட் பாக்ஸை விட்டுட்டேன் நான். ஜம்பிங் ஷூவை வாங்கிட்டேன் நான். கிஃப்ட் பாக்ஸை விட்டுட்டேன் நான். ஜம்பிங் ஷூவை வாங்கிட்டேன் நான் தேவையில்லாமல். ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஒரு ஆட்டு 2 செகண்ட் நின்றுட்டு கைஸ். டக்குன்னு வரும்போது டக்குன்னு திரும்பிட்டு. இந்த குண்டெல்லாம் எவன்டாவது கேமில் சேர்த்துது. இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டு இருக்கும்போது இந்த குண்டை வேற நடுவில் வரான். ஜஸ்ட்டு மிஸ். இதை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்கு. என்னோட காசை வாங்கவே முடியல. அவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் நம்ம. பெருமையாக இருக்கு. சூப்பரப்பு. எப்படியோ ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ காசு போகுதே. காசு போகுதே. காசு. யாரெல்லாம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் போடுறீங்களோ உங்களுக்கு இந்த காசுலாம் உண்மையிலே கிடைக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். திரும்பி இடிச்சுக்கிட்டேன்டா. கிஃப்ட் பாக்ஸை விட்டுட்டேன்டா. கிஃப்ட்டு பாக்ஸு இந்த கிஃப்ட் பாக்ஸ் எப்போ கிடச்சிது? மிஷின் கம்ப்ளீட் பண்ணதான் கிடச்சிதா? ஹை ஸ்கோர் எடுத்துட்டோம். இந்த சூப்பராக ஓடி வரலால. காலில் செப்பல் இது வேற ஏதாச்சும் போட்டிருக்கோம். என் காலை விட அந்த கால் ரொம்ப குச்சி. ஊசுமாக்கி நருட்டோ மாதிரியே ஓடி வரான். அப்படிலாம் ஓடி வர மாட்டான். ஐயோ எப்படியோ போயிட்டு இருக்குது. சுருண்டு போவோமா? ஐயோ சுருண்டு போக விட மாட்டானே.
இதை விட சூப்பராக விளையாடுவாங்க கைஸ் இதில். ஃப்ரெண்ட்ஸ் காய்னா பேய். அம்மாடியோய் பேர் சொன்ன பிறகு குறைன்னு ஏதோ வருது. பேயில் காய்னா சாமின்னு சொல்லி வாய முடியல முட்டிட்டு. செம காமெடியில் ஒரு மண்ணாகட்டி காமெடியில் செத்தது தான் மிச்சம். என்னன்னா அவ்வளோ ஸ்லோவாக வரும். இந்த இடத்துல நம்ம சுருண்டு போவோம். சுருளை கூட விட மாட்டேங்கிறாளா? சுருண்டு அட பாவி, நான் சுருளில் யாராக இருக்கலாம் பிடிக்கல. இப்படி பண்ணுறாங்களே. லைக் போடுங்க கைஸ், இப்போ தான் என்னால் சுருள முடியும். இப்போ நான் குதிச்சு போக போகிறேன். குதிச்சு இது ஐயோ சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகே, இது எத்தனாவது வீடியோன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இது கிட்ஸுக்கு தான் நான் போட்டிருக்கேன். கிட்ஸும் பார்க்கலாம். ஆனால் நான் மேட் ஃபார் கிட்ஸுன்னு கொடுத்தேன்னா அது அப்படியே இந்த வீடியோவுக்கு கமெண்ட் இல்லாமல் போயிடுது. கமெண்ட்டு கொடுக்க முடியல, சாரி. இனிமே கிட்ஸுன்னு கொடுக்கவே மாட்டேன்டா. என்ன ட்ரெயின் வேணால் வாங்க, என் முன்னாடி வாங்க. அப்போ தான் வேறு நேரத்துக்கு ட்ரெயின் வந்து முட்டி இருக்காது. ஹார்ட் அட்டாக் இல்லை, நான் அப்போ தெரியாமல் சொல்லிட்டேன். ஏனுங்கன்னே பண்ணுறானோ. 63 நான் 65 எடுத்து காட்டுறேன்டா. ஒன்றா மாதிரி இல்லை, ஒன்றை விட அதிகமாக. இது வரைக்கும் 7th பிளேஸில் இருந்ததே இல்லை. இந்த இடத்துல பண்ணுமே நான் தான்டா 7th பிளேஸ். எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பறக்கிறது நிறையா வாங்கணும்னு வச்சுக்கோங்க கைஸ். நம்ம கொஞ்சம் தூரம் ஸ்பீடாக போவோம். ஜெட்டு பேக்கு, மறுபடியும் ஜம்பிங் மிஷினு. இதில் இருக்கிறதுலே கிஃப்ட் பாக்ஸ் தான் கைஸ் பிடிச்சிருக்கு. அதில் தான் நிறையா காசு கிடைக்குது. ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கோம். லைட்டு பீஸ் வீட்டு போல அந்த ட்ரெயினுக்கு பிளிங்காகுதே. பிளிங்காயி லைட்டு பீஸை விட்டுட்டு என்னடா நல்ல வேலை கரெக்டாக ட்ரெயினில் ஏறின பிறகு என்ன கிடச்சிது இப்போ நம்மளுக்கு? ஸ்டாரா? ஏதோ கிடச்சிச்சு, ஆனால் என்ன கிடச்சிச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. என்ன கிடச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதை உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்து அனுப்ப முடியாது. காசுன்னு சொல்கிறாலே ட்ரெயின் முட்டை பார்க்குது. அடக்கும் என்ன வயசுது. இவ்வளோ நேரம் நான் விளையாண்டு இருக்கேன். எத்தனாவது பிளேஸ்? இன்னும் கொஞ்சம் ஹை ஸ்கோராக ஆகிட்டு. நார்மல் ஸ்கோராக இருந்தால் கூட சரி கைஸ். 22 தானா? இப்போ 22 தாண்டி இந்த கேமுக்கே பெருமை. என்ன சொல்கிறது, பிடிச்சிட்டு போயிட்டா போலீஸ்காரே. தாண்டி நானு பார்த்தேன். 1000 கூட தாண்டினாயா அடங்கவாரே. கண்டிப்பாக நான் ஜெயிக்கிறேன் இல்லையான்னு பாருங்க. அடங்கம்மா
யாரோ போங்கு போங்கு ஐயா போங்கு. இதே நான் பேசுகிறது இந்த கேம் கண்டுபிடிச்ச எனக்கு கேட்குதோ, ஆனால் வேணும்னே சாவடிக்கிறான் போலையே. இதோட நான் பொறுத்துக்க மாட்டேன். பாய். நான் தான் உங்கள் சாய். அடுத்த கேம் பிளேயில் யோசிக்கிறேன். அதை பார்க்கலாம்.